தர்மமிகு சென்னை ரகுநாதபுரம் என்று போற்றப்படும் மேற்கு சைதாப்பேட்டில் வீற்றிருந்து தன் நிர்ஹேதுக கடாட்சத்தினால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று அனைத்தையும் செய்யக்கூடிய பரவாசுதேவன் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமியாக எழுந்தருளி நம் அனைவருக்கும் அருள் பாலிக்கும் சன்னிவேஷம். இந்த சன்னதியானது முற்காலத்தில் ஸ்ரீராமருடைய சன்னதியாக தான் இருந்தது. பிரதானமாக 500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீராமர் சன்னதி இங்கு இருந்ததினால் இதை ரகுநாதபுரம் என்று அழைத்தனர். விஜயநகர பேரரசுக்கு செயல்பட்டு வந்த பலிஜகுல மக்களால் கட்டப்பட்டது இந்த திருக்கோயிலாகும். பலிஜகுல மக்களின் குலதெய்வமாக ஸ்ரீ திருமலை வெங்கடவன் திகழ்கிறார். ஸ்ரீராமர் சன்னதியை விரிவாக்கம் செய்யும் போது ஸ்ரீ தாயார் எழுந்தருளிய பிறகு ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமியையும் இங்கு பிரதிஷ்டை செய்து அலர்மேல் மங்கை தாயார் ஆண்டாள் உடன் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி எழுந்தருளச் செய்தனர். இந்த சுவாமியுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், பெருமாள் நரசிம்மராக இருக்க மாட்டார், திருமலையப்பனாக ஸ்ரீனிவாசராக இருப்பார். ஒரு கையில் சங்கு சக்கரம் தெரித்து கொண்டு கடிகமும் வரதமும் காட்டியபடி நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியாருடன் மூலவர் சேவை சாதிக்கிறார். பிறகு ஏன் நரசிம்மர் என்று அழைக்கிறோம் என்று நீங்கள் கேட்பீர்கள். சுவாமியுடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யும் சமயம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெல்லிய சிங்கர் என்று அழைக்கப்படும் அழகிய சிங்கருடைய ஒரு சக்தியை கும்பத்தில் ஆவாகனம் செய்து இங்கே எழுந்தருளச் செய்து முதல் கும்பாபிஷேகமானது நடக்கப்பட்டது. இந்த முதல் சம்பிரோக்ஷணத்தின் போது திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெல்லிய சிங்கர் சுவாமியும் இங்கே எழுந்தருளியதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் இந்த பெருமாளுடைய திருமேனியானது திருவேங்கடமுடையானாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய வியக்தியானது, அதாவது சக்தி என்பது நரசிம்மருடைய சக்தியாக இருப்பதால் வெங்கட நரசிம்மர் என்று திருநாமம். மற்றொரு காரணமாக ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமியுடைய அடியார்களாக திகழக்கூடிய பலிஜ மக்களுடைய குலதெய்வம் திருமலையப்பன். திருமலைக்கு சென்று விட்டு ஸ்ரீ சோளிங்கர் நரசிம்மரையும் சேவித்து விட்டு வருவது வழக்கமாக கொண்டிருந்தனர். அந்த வழக்கத்தின் பெயராலும் அழைப்பார்கள். வெங்கட நரசிம்மராக இவரை சேவிக்க வேண்டும் என்று இங்கே எழுந்தருளி செய்ததாகவும் செவி வழி செய்தி சொல்லப்படுது.